வணக்கம். நான் சமீபத்தில் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்ற தலைப்பிலே ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டேன். அந்த காணொளியை பார்த்த நண்பர்கள் என்னிடம் சில கேள்விகளையும் எழுப்பினார்கள். நம் நாட்டிலே இன்றும் நடைபெற்று வருகின்ற கந்து வட்டி, டெய்லி வட்டி, ஹவர்லி வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல் வட்டி போன்று தொடர்ந்து வட்டி வசூலிக்கின்ற சில மணி லெண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்காகத்தான் 2003ஆம் ஆண்டிலே அப்போது உள்ள அரசு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி இன்றும் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டம், அச்சட்டத்தில் பிரிவு 4 கீழ் இப்போது நான் சொன்ன இந்த கந்து வட்டி, டெய்லி வட்டி, ஹவர்லி வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல் போன்ற குற்றங்களை செய்யும் மணி லெண்டர்ஸ்க்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நடவடிக்கைக்கு உட்படுத்தி 3 வருடங்கள் சிறை தண்டனையும் 30,000 அபராதம் விதிக்கக்கூடிய அளவிற்கு சட்ட விதிகள் பிரிவு 4 உள்ளது. சரி, என்னதான் வட்டி வசூலிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? அதற்குத்தான் 1957 தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட், அப்போது மெட்ராஸ் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் இருந்தது. அதற்கு பிறகு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் என்று மாறிவிட்டது. அதில் செக்ஷன் 7 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மணி லெண்டர்ஸு எவ்வளவு சார்ஜ் பண்ணணும் வட்டி அப்படிங்கிற கேள்விக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவ்வப்போது வங்கிகளுக்கு இடும் கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு எவ்வளவு வட்டி வசூலிக்க வேண்டும் என்ற கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு அதற்கு இணங்க அரசாங்கமும் ஒரு எவ்வளவு வட்டி வசூலிக்கும் சொல்லி உத்தரவிடும். அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த வட்டி விகித அளவில் தான் வசூலிக்க வேண்டும் என்று அந்த செக்ஷன் 7 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, இட் வில் வேரி டைம் டு டைம். இது அக்கார்டிங் டு தி கைட்லைன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது அப்படி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வட்டி வசூலிக்கணும்னு இருக்குது. ஸோ இந்த கந்து வட்டி, அவர்லி வட்டி, டெய்லி வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல் வட்டிக்கு ஏற்கனவே 2003 வெளிவந்த அந்த சட்டத்தில், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் என்ற சட்டத்தில் 3 வருடங்கள் சிறை தண்டனையும் 30,000 அபராதம் விதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு உள்ளது என்பதையும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேங்க்யூ ஆல்.